Hello friends, welcome to my channel. நிறைய பேர் பேசிக் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் நான் ரன்னிங் ஸ்டிச்சிலேருந்து ஆரம்பிக்கிறேன். அதை எப்படி டிசைனில் அப்ளை பண்ணணுங்கிறதும் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சின்ன ஃப்ரேம் எடுத்துருக்கிறேன். காட்டன் கிளாத் எடுத்துருக்கிறேன், நார்மல் காட்டன் கிளாத். இதில் வந்து இந்த மாதிரி ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டைட்டாக ஸ்க்ரூ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்க்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லா பக்கமும் நல்லா இழுத்து விடுங்க. அந்த கிளாத் வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போடும்போது நமக்கு ஈஸியாகவும் இருக்கும், நீட்டாகவும் இருக்கும் நம்மளோட டிசைனில் பண்ணும்போது. ஸோ திருப்பி நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்படி தட்டி பார்த்தா நல்லா சத்தம் கேட்கணும். ஸோ இப்போ பாருங்கள், நான் 2 லைன் போட்டிருக்கிறேன். ஃபஸ்ட்டு பேசிக்காக ஸ்ட்ரெயிட் லைன்ஸில் கற்றுக்கலாம். இந்த மாதிரி ஆங்கர் த்ரெட் வாங்கிக்கோங்க. ஆங்கர் த்ரெட்டில் ஒவ்வொரு ஷேடுக்கும் ஒவ்வொரு நம்பர் இருக்கும். இந்த மாதிரி பாருங்கள், இந்த நூல் முடிகிற இடம் இருக்குல்ல, அதை விட்டுட்டு உள்ளே ஆரம்பிக்கிற இடம் இருக்கும். உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி மடங்கி இருக்கும். அந்த நூலை பிடிச்சி இழுக்கணும். அந்த இதில் பார்த்திங்கனாலே ஒரு ஆரோ மார்க் இருக்கும், மேல் நோக்கி இருக்குது பாருங்கள் அந்த ஆரோ மார்க். ஸோ அந்த டைரெக்ஷனில் நீங்கள் நூலை இழுக்கணும் மெதுவாக. இந்த நூல் எண்டாயிருக்க இடத்த பிடிச்சி இழுத்திங்கன்னா சிக்கல் வந்துடும். ஆரம்பிக்கிற இடத்துலேருந்து தான் நீங்கள் மெதுவாக இழுக்கணும். இழுத்திங்கன்னா இந்த மாதிரி சிக்கலே இல்லாமல் நீட்டாக நம்ம நூல் எடுத்துக்க முடியும். ஸோ எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நீளம் எடுத்துக்கிட்டு அதில் 6 நூல் இருக்கும். ஒவ்வொரு ஆங்கர் த்ரெட்லேயும் 6 நூல் இருக்கும். அதிலேருந்து நான் இப்போ 2 நூல் மட்டும் பிரிச்சுக்கிறேன். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு 2 நூல் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த மாதிரி 2 நூல் எடுத்துகிட்டு நீடில் வந்து 7 நம்பர் நீடில். இது வந்து போனி கம்பெனியில் இதுலேயும் கிடைக்கும், பெல், இது மாதிரி நிறைய கம்பெனியில் இந்த மாதிரி நீடில்ஸ் கிடைக்குது. ஸோ அதில் வந்து 7 நம்பர் நீடில் எடுத்துக்கோங்க. 7 நம்பர் நீடில் எடுத்துகிட்டு இதை பாருங்கள். இப்போ நான் பாருங்கள், நூலை வந்து இப்படி க்ளோஸாக வச்சுருக்கிறேன். ரொம்ப பக்கத்தில் இப்படி க்ளோஸாக பிடிச்சிக்கிட்டு ஊசி எப்படி நீங்கள் இன்சர்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக நம்ம நூலை வந்து கோர்க்க முடியும். கோர்த்துட்டு இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஃபிங்கரில் ஒரு தடவை ரோல் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டு இப்படி இழுத்திங்கன்னா ஒரு நாட்டு விழுந்துடும். ஓகே, ஸோ இப்போ இது வந்து கீழேருந்து ஊசியை நான் இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் பண்ண போகிறேன். கீழேருந்து மேலே இப்படி ஊசியை இழுங்க. இழுத்துட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு அகைன் கீழே விடுங்க. ஒரு ஸ்டிச் கிடைக்கும். ஸோ அதே அளவு கேப் விட்டு அகைன் அடுத்த ஸ்டிச். ஸோ இதுதான் ரன்னிங் ஸ்டிச். பாருங்கள், இது ஈக்குவலாக கீழேயும் மேலேயும் நான் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் எடுக்கிறேன். மேலே இருக்க ஸ்டிச்சு ஈக்குவலாக இருக்குது. இப்போ பாருங்கள், கீழே மேலே விடாமல் கண்டினியூஸாக இப்படியும் நம்ம பண்ணலாம். ஆனால் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணணும். துணிக்கு மேலேயும் துணிக்கு கீழேயும் நீடில் ஈக்குவலாக போயிட்டுருக்கு பாருங்கள். ஸோ ரன்னிங் ஸ்டிச்சில் மட்டும்தான் இப்படி 2-3 ஸ்டிச் கண்டினியூஸாக எடுக்க முடியும். பாருங்கள், நான் ஊசியை வச்சு நேராக இழுக்காமல் நூலை பிடிச்சி இழுக்கிறேன். அப்போ ஸ்டிக்கல் இல்லாமல் கிடைக்கும். ஒவ்வொரு தடவையும் பாருங்கள், நூலை தான் பிடிச்சி இப்படி இழுக்கிறேன். ஊசி எடுத்துகிட்டு நூலை பிடிச்சி இப்படி இழுக்கிறேன். ஸோ சிக்கலே வராது. ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்படி கீழே விடணும். லாஸ்ட் எங்கே முடியுதோ அங்கே. பின்னாடி பக்கமும் இது ஈக்குவலாக அதே மாதிரி இருக்கும். பாருங்கள், இப்போ இது முன்னாடி உள்ள ஸ்டிச்சில் இருந்து இப்படி உள்ளே விட்டுட்டு ஊசியில் ஒரு தடவை இப்படி ரோல் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இப்படி பண்ணால் நாட் விழுந்துடும். இது ஒரு மெத்தட் ஆஃப் மேக்கிங் நாட். இன்னொன்று வந்து ஊசி இப்படி விட்டு லூப் மாதிரி நீங்கள் நூலை வச்சுக்கணும். அதுக்குள்ளே ஊசி எடுத்திங்கன்னா நாட் விழுந்துடும். ஸோ இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. ஸோ இதே ஸ்டிச்சை வந்து சின்ன சின்னமாக பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். துணியில் எடுக்கும்போது ரொம்ப கொஞ்சமாகவும் மேலே நிறைய த்ரெட்டு தெரிகிற மாதிரியும் பண்ணுங்கள். இதுதான் நம்ம டிசைன்ஸில் நிறையா அப்ளை பண்ணுவோம். பாருங்கள், துணியில் கொஞ்சமாக தான் எடுக்கிறேன். நீடில் மேலே தெரிகிற நீடில் போர்ஷன் தான் கொஞ்சம் கூட இருக்கும். பட் அதுவும் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் இது நம்ம இந்த வந்து டிசைனில் போடும்போது இந்த ஸ்டிச் ரொம்ப அழகாக இருக்கும். இதுவும் 4-5 ஸ்டிச் வந்து ஒன்றா எடுக்கலாம். இந்த ஸ்டிச் வந்து நிறைய நம்ம டிசைன்ஸில் யூஸ் பண்ணுவோம். அதை எப்படி நம்ம டிசைனில் யூஸ் பண்ணணுங்கிறதையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஃபுல்லாக பாருங்கள்.
இதுதான் வந்து கல்கட்டாவில் காந்தா ஒர்க்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இப்போ இந்த ரன்னிங் ஸ்டிச் வச்சே நம்ம இந்த சாரீக்குள்ளே ப்ளவுஸில் எப்படி சிம்பிளாக ஈஸியாக ஒர்க் பண்ணலான்ட்டு பார்ப்போம். பாருங்கள், இதோட சில்க் சாரீஸ், இதோட ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி ப்ளெயினாக இருக்குது. ஸோ இதில் வந்து இந்த சாரியோட கலர் வந்து எல்லோ, மேங்கோ எல்லோ, அப்புறம் அங்கங்கே ஒயிட் வருது பாருங்கள். ஸோ ஒயிட், இது 2 நூல் மட்டும்தான் நான் இப்போ ஆங்கர் த்ரெட்டில் எடுத்துருக்கிறேன். எடுத்துகிட்டு இதை வச்சு நம்ம பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த ப்ளவுஸ் பிட்டை 2ஆக மடிச்சுக்கோங்க. நீளமாக இருக்கிற போர்ஷனில் 2ஆக அப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுக்கிட்டிங்கன்னா 2 பக்கமும் ஸ்லீவ்ஸ் வரைஞ்சிக்கலாம். அப்போ ஸ்லீவில் உள்ள டிசைன் மட்டும் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸ்லீவ் வரைஞ்சிக்கலாம். இப்படி 2ஆக மடிச்சுட்டு நம்ம ஸ்லீவ் லென்த்து அதை எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இதில் அப்சராவில் ஒயிட் கிளாஸ் மார்க்கிங் பென்சில் இருக்குது. ஸோ இதில் இந்த மாதிரி கீழே 1.5 இன்ச் அளவுக்கு கேப் விட்டுட்டு 12 இன்ச் அளவு நீளத்துக்கு நான் இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிருக்கேன். என்னோடய ப்ளவுஸ் லென்த் வந்து 12 இன்ச். ஸோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி வரைஞ்சிருக்கிறேன். அப்புறம் 1/4 இன்ச் இடைவெளி விட்டு இன்னொரு லைன். ஸோ அப்புறம் 1 இன்ச் இடைவெளி விட்டு அடுத்த லைன். அதுக்கப்புறம் அகைன் 1/4 இன்ச் இடைவெளி விட்டு இன்னொரு லைன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. பாருங்கள். ஸோ இப்போ அந்த கேப்பில் வந்து நம்ம விவியாக போட போகிறோம். ஸோ அதுக்கு 1 இன்ச் கேப்பில் நான் இந்தமாரி மார்க் பண்ணியிருக்கிறேன், டாட்ஸ் வச்சுருக்கிறேன். கீழே ஃபஸ்ட்டு 1/2 இன்ச், அப்புறம் எல்லாமே 1 இன்ச். ஸோ இடையில ஒரு புள்ளி வரும். அதுக்காக ஃபஸ்ட்டு 1/2, அப்புறம் எல்லாம் 1 இன்ச். ஸோ இப்போ நான் இது வந்து இந்தமாரி கனெக்ட் பண்ணுறேன். நான் இந்த டாட்டில் கனெக்ட் பண்ணாமல் கொஞ்சம் நடுவில் வர மாதிரி கனெக்ட் பண்ணுறேன். டாட்டை ஒட்டி போடாமல் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வி ஃபார்ம் பண்ணிக்கிறேன். நம்ம இந்த டாட் வைக்கிறதுனால ஈக்குவலாக நமக்கு கிடைக்கும். இப்போ அடுத்த லைன் வந்து அந்த டாட்ஸை கனெக்ட் பண்ணுற மாதிரி. ஸோ மேலே இருக்க டாட்டை இந்த லைன் கனெக்ட் பண்ணும், கீழே இருக்கிறது அந்தமாரி. ஸோ 3 லைன் நமக்கு கிடைக்கிது. நான் ஃபஸ்ட்டு சென்ட்ரல் லைன் வரைஞ்சிக்கிட்டேன், அப்புறம் 3 லைன். ஸோ இப்போ இந்த மிடில் இருக்க கேப்பெல்லாம் ஒரு குட்டி சர்க்கிள்ஸ் வரைஞ்சிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி கீழே பார்டர் வரைஞ்சாச்சு. அப்புறம் ஸ்லீவில் அங்கங்கே புட்டி வர்றதுக்காண்டி இதே வி வந்து இதேமாரி பேட்டர்னில் வரைஞ்சிக்கிறேன். இது நீங்கள் கரெக்டாக டாட்ஸ் வச்சுக்கிட்டு எங்கெங்கே வேணும்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமும் வரையலாம். ஸோ இது பாருங்கள், இப்போ நம்ம ஈஸியாக நம்ம டிசைன் வரைஞ்சிட்டோம். இது எப்படி பண்ணணும்னு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த ஸ்லீவ் வந்து எட்ஜில் இருக்கிறதுனால ஃப்ரேம் மாட்டுறது கஷ்டம். ஸோ அதனால் சின்ன இந்தமாரி காட்டன் கிளாத்தை ஃபஸ்ட்டு இந்த நம்ம அந்த சில்க் கிளாத்தில் அட்டாச் பண்ணிக்கணும். இதுக்கு நார்மல் காட்டன் த்ரெட் போதும். இதே மாதிரி ரன்னிங் ஸ்டிச் தான். அதை வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கிளாத் அட்டாச் பண்ணி பண்ணும்போது நமக்கு ஃப்ரேம் மாட்டுறது ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நான் தைச்சிட்டேன். ஸோ இது கிளாத் அட்டாச் பண்ணியாச்சு. ஒரு காட்டன் கிளாத் அது எட்ஜில் இருக்கிறதுனால. இப்போ நான் இது ஃபுல் டிசைன் ஒரே ஃப்ரேமில் வரணும் அப்படிங்கிறதுக்காக, சின்ன ஃப்ரேம்லேயும் பண்ணலாம், ஒரே ஃப்ரேம்லேனா ஈஸியாக பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய ஃப்ரேமில் நான் இந்தமாரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒயிட் நூல் எடுத்துக்கிட்டேன். 3 ஸ்ட்ராண்ட்ஸ் இப்போ எடுத்துருக்கிறேன். 3 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துகிட்டு நான் ரன்னிங் ஸ்டிச் அந்த சின்ன சின்ன ஸ்டிச்சஸ் போட சொல்லி கொடுத்தேன்ல, ஸோ அதே ஸ்டிச் வந்து நீங்கள் இப்போ இந்த பேஸ் லைனில் போடுங்க. ஸோ இந்த மாதிரி டிசைனில் போடும்போது உங்களுக்கு நல்ல ப்ராக்டிஸும் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி டிசைன் வரைஞ்சி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுட்டேன், அப்புறம் அந்த கேப்பில் இன்னொரு லைன். ஸோ ஃபஸ்ட் லைனுக்கு பேரலாகவே போட்டுட்டு வரலாம். நீங்கள் வேணும்னா இன்னொரு கோடும் வேணால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஃபஸ்ட் லைனுக்கு பேரலாகவே. பாருங்கள், இது துணியில் வந்து ரொம்ப குட்டி குட்டி தான் கீழே ஸ்டிச் வரணும், மேலே தான் நூல் நல்லா தெரியணும். ஸோ இதேமாரி 3 லைன் மேலேயும் கீழேயும் போட்டுட்டேன். இப்போ மிடில் பாருங்கள், இதே ஸ்டிச் இதே தான், பட் நம்ம டர்ன் பண்ணுறதுக்காக
அந்த எண்டு வரைக்கும் வந்துட்டு கீழே விட்டுட்டு திருப்பி அடுத்து இந்த பக்கம் ஒவ்வொரு தடவையும் டர்ன் பண்ணும்போது இந்தமாரி ஊசியை கீழே விட்டுக்கோங்க. விட்டுட்டு அடுத்தது. ஸோ இந்த மாதிரி வீ ஃபுல்லாக போட்டுக்கோங்க. பாருங்கள், நான் மேலேயும் கீழேயும் வீ ஃபுல்லாக போட்டுட்டேன். இப்போ நடுவில் இருக்கிற போர்ஷன்லாம் வந்து எல்லோ கலரில் பண்ணலாம். அதுவும் 3 ஸ்ட்ராண்ட்ஸ். இது வந்து நல்லா நெருக்கமாக போடுங்க. அப்போ தான் இந்த எல்லோ போர்ஷன் நல்லா திக்காக தெரியும். ஸோ அதனால் பாருங்கள், நான் அந்த ஃபஸ்ட் லைனுக்கு ரொம்ப பேரலாக ரொம்ப ஒட்டி போட்டுட்ருக்கேன். ஸோ ஒவ்வொரு தடவையும் கரெக்டாக அந்த எட்ஜ் வரும்போது கரெக்டாக திரும்பணும் அது. ஸோ எல்லாருக்கும் சம்மர் வெக்கேஷன் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த டைமில் நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இந்தமாரி எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ்லாம் போட்டு கற்றுக்கோங்க. நிறைய நம்ம ப்ளவுஸில் அழகழகாக டிசைன்ஸ்லாம் பண்ணலாம். இப்போ பாருங்கள், அடுத்த லைனும் இந்த மாதிரி அதை ஒட்டியே போடுறேன். ஸோ அதுக்கப்புறம் 3வது லைன். ஸோ அந்த கேப் ஃபுல்லாகவே எல்லோ வச்சு ஃபில் பண்ணிடலாம். இது ஃபஸ்ட் டைம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக போடுறதுனால நான் லைன்ஸ்லேயே வச்சு இந்த மாதிரி டிசைன் வரைஞ்சிருக்கிறேன். இல்லைன்னா எந்த மோட்டிவ்னாலும் நீங்கள் பண்ணலாம். பூ பண்ணலாம், மேங்கோ பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எல்லோலாம் ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ நடுவில் இந்த குட்டி சர்க்கிள் இருக்குல்ல, அது வந்து இப்படி சிங்கிள் ஸ்ட்ரைட் லைனாக இந்த மாதிரி போட்டுக்கோங்க. கரெக்டாக அந்த லைனை ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இது திக்காக நமக்கு கிடைக்கும் அங்கங்கே. ஸோ இது பாருங்கள், நான் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒர்க்கு. இதே புட்டாலையும் ஃபஸ்ட் 2 லைன்ஸ் வந்து அந்த ஃபஸ்ட் லைன் லாஸ்ட் லைன் ஒயிட், அப்புறம் உள்ள எல்லோ, மேலே அந்த ஒயிட் கலர் புட்டி. ஸோ இந்த ஸ்டிச் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த டிசைனில் போட்டு பாருங்கள். போட்டுட்டு சொல்லுங்கள் எனக்கு. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.